ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு நாஸ் கவுன்சில். ஸோ லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் இமிடியேட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்டேட் கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. கமெண்டில் தெரியப்படுத்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையாங்கிறது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்களும் ஜாயின் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நான் டெலகிராமில் என்ன சொன்னேன், என்ன நடந்திருக்குங்கிறத பார்த்துட்டு நாளைக்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். எக்ஸாக்டாக மார்னிங் ஒரு 9:15 எக்ஸாக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அந்த டைமில் பேங்க் நிஃப்டியோட 50 மினிட்ஸ் டிமாண்ட் டேப் ரிஸ்கி பைன்னு போட்டிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த டைமில் நம்ம பை பண்ணுறோம்னா அது ஒரு ரிஸ்கி பை தான். பேங்க் நிஃப்டி 50 மினிட்ஸ் டிமாண்டு, 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, 50 மினிட்ஸோட டிமாண்டு மார்க்கெட் பட்டுச்சு, ரிஸ்கி பைன்னு போட்டிருந்தேன். அங்கேருந்து மார்க்கெட் டைரெக்டாக ஒரே ரெண்டே கேண்டிலில் ஒரு 395 பாயிண்ட்ஸ் மூவ் ஆச்சு. அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷனுமே நமக்கு கொடுத்துச்சு. ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துட்டு அந்த லோயர் டைம் ஃப்ரேமோட ஆர்டர் பிளாக் வரப்பையும் நான் சொல்லியிருப்பேன், கன்ஃபர்மேஷன் என்ட்ரி டைவர்ஜன் மூவ் பாசிபிளாக இருக்கும் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு. கன்ஃபர்மேஷன் என்ட்ரி ரிஸ்கி பை பேங்க் நிஃப்டி. அகெயின் 9:30க்கு நான் சொல்லியிருந்தேன். 9:30க்கு அந்த கேண்டில் எங்கே இருந்துச்சுன்னு பாருங்கள். 9:27க்கு ட்ரிகர் ஆச்சு கன்ஃபர்மேஷன் என்ட்ரிங்கிறது. 9:30க்கு நான் எக்ஸாக்டாக சொல்லியிருப்பேன். மார்க்கெட் அங்கே நிஃப்டி வந்துட்டு பேரிஷாகவும், பேங்க் நிஃப்டி வந்துட்டு மார்க்கெட் மேலே போகும் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு 9:30க்கு சொன்னேன். மார்க்கெட் அங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கொடுத்து அங்கேருந்து டேரெக்டாக ஒரு 325 பாயிண்ட்ஸ் மேலே போச்சு. இது ஃபஸ்ட் என்ட்ரி சொன்ன கன்ஃபர்மேஷனுக்கான என்ட்ரி. இந்த 9:15க்கு சொன்ன என்ட்ரி. இது செகண்ட் டைப் ஆஃப் என்ட்ரி, செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணணும், என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு டெலகிராமில் தெரியப்படுத்துவேன். ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். சேம் நான் அதே வியூ தான் வச்சுருக்கேன். சேம் எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் சப்ளை எடுத்திருக்கேன். நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனால் இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் நம்பர் 48,500 எப்போதுமே ரவுண்ட் நம்பர் ரொம்ப ஹை இம்பேக்ட் கொடுக்கும். இதுவும் 48,500 ஹை இம்பேக்டில் ஒரு நல்ல சப்ளை ஜோன் இருக்குது. மார்க்கெட் இன்கேஸ் ஒரு கேப் அப் கொடுத்துச்சுன்னா இங்கேருந்து மார்க்கெட் பட்டு மறுபடியும் லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அகெயின் இப்படி கீழே வந்து இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவ்வளோ தூரம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டியோட வியூ இது தான். கேப் அப் ஆச்சுன்னா, இன்கேஸ் கேப் டவுன் ஆணுச்சுன்னா மறுபடியும் இந்த இடத்துல சுற்றிட்டு, இன்கேஸ் கேப் டவுன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் இங்கேயே சுற்றிட்டு இப்படியே சைடு வேலை முடிக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பேங்க் நிஃப்டியோட வியூவு. நிஃப்டியோட வியூ பார்த்துருவோம். நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் சேம் நான் ஆல்ரெடி இதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 9:13க்கு நான் சார்ட் போட்டிருப்பேன். இந்த சப்ளை ஜோன் இம்பார்ட்டன்ட். இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் ப்ரீ மார்க்கெட்லேயே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பிளாக் லைன்ஸ்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் சொல்லியிருப்பேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 22, 23 இந்த லைன்ஸு, 21,894, 21,782 இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவலு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் 22,130 இந்த ஜோனுக்குள்ளே ஒரு 50%ல் மார்க்கெட் பட்டு மறுபடியும் கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நிஃப்டியோட வியூவு. மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப் அப் ஆனாலோ இல்லை கேப் டவுன் ஆனாலோ மறுபடியும் மேலே போயிட்டு இங்கே ஒரு லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் கொடுத்து மறுபடியும் மார்க்கெட் கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது நிஃப்டியோட வியூ தான். அண்டு நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். நாளைக்கு ஒரு இன்ட்ராடே ஸ்டாக்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கன்சல்டேஷனில் மார்க்கெட் நின்றுட்டுருக்கு. அது இல்லாமல் நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து வியூ பண்ணி வரேன். ஒரு டே டைம் ஃப்ரேமோட டிமாண்டு ஒரு 4 ஹவரில் மார்க்கெட் நிற்கிது. 4 ஹவரில் டாப்ஸில் கேப் இருக்குது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவரில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. அதை 15 மினிட்ஸில் போய் பார்த்திங்கன்னா பாட்டம்லேயும் கேப் இருக்குது. அந்த கேப்புமே லைட்டாக ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் போயிருக்கு விக்கி விட்டுட்டு. டாப்லேயும் கேப் இருக்குது. நாளைக்கு இது எந்த சைடு வேணாலும் மார்க்கெட் உடச்சி மேலேயோ இல்லை கீழேயோ போகிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. இங்கே உடச்சிச்சின்னா இந்த கேப்பை போயிட்டு ஃபில் பண்ணும். பாட்டமில் உடச்சிச்சின்னா நல்ல மார்க்கெட், நல்ல பாடி க்ளோஸ் கம்பல்சரி பாருங்கள். அண்ட் ரீடெஸ்ட் இருக்கணும். அகெயின் இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணி இந்த இடத்துக்கு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல ஒரு கன்சல்டேஷன் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அல்ட்ராடெக் சிமெண்ட், JSW ஸ்டீல் சேம் அதே வியூ தான். மார்க்கெட் நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை, லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷன் அகெயின் ஒரு சப்ளையில் நிற்கிது. மார்க்கெட் இங்கேருந்து இந்த லிக்விடிட்டி அண்டு இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது ஃபஸ்ட் டார்கெட் லிக்விடிட்டி, செகண்ட் டார்கெட் டிமாண்டு, தேர்ட் டார்கெட் இந்த அடுத்த வகையான லிக்விடிட்டி, இந்த லிக்விடிட்டி.
இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கானது. இந்த பிளாக் லைனுக்கு மேலே மார்க்கெட் போயிடுச்சுன்னா பாடி க்ளோஸ் ஒரு 1 ஹவரில் பாடி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டை அகெயின் மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க. அது நம்ம ஸ்டாப் லாஸாக தான் அக்செப்ட் பண்ணிக்கணும். இது ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட வியூவு. இது இன்ட்ராடே ஸ்டாக்ஸு அண்ட் பொசிஷனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட்டில் சில அப்டேட்ஸ் நான் கொடுப்பேன், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காகவே நான் டெய்லி வியூ பண்ணுறேன். லைக் பண்ணிவிடுங்க அண்ட் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ அண்ட் பாய்.